இன்றைய ஆத்மீக தேன். நீதிமொழிகள் 10:6 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்று உன்மேல் தம்முடைய சகலவித ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றுகிறபடியாலே அவர் உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் உன்மேல் வைத்திருக்கின்றார். நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவரை குறித்தும் நீ பொல்லாப்பு எண்ணாதபடிக்கு நீதியை குறித்தே சிந்தித்து செயல்படுகிறவனா இருக்கின்றபடியால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சகலவித நியாயங்களையும் நீதியையும் நல்கி உன்னை சகல ஆசீர்வாதங்களாலும் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீதி நியாயத்தோடு நடந்து கொள்ளுகிறவனுக்கு என் தேவனாகிய கர்த்தரால் புகழ்ச்சியும் கனமும் உண்டாகிறதா இருக்கும். சோர்ந்து போகாதே. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதான தேவன் உங்கள் மேல் தம்முடைய சகலவித நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் நல்லாசீரையும் ஒளிந்தருளுவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவனே, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்தியபரனால் தன்னை ஆசீர்வதிக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறதல்லவோ. நீர் உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்லாசீரை வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கனத்தையும் தந்து அவர்கள் எல்லாவற்றிலும் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய், ஜெயமுள்ள வாழ்க்கை செய்யும்படியாய் அவர்களோடு இருந்து நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கழிகூற அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.